ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வீடியோவில் ரயில்வே ட்ராக்லேருந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஷேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க துப்பறியலாம். இந்த ரயில்வே ட்ராக்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக்லாம் வந்துட்டு ஐ ஷேப்பில் இருக்கும். ஏன் ஐ ஷேப்பில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சுட்டு இதுக்கு சென்டரில் வந்துட்டு ஒரு லோடை வைக்கிறப்ப இந்த லோடை வந்துட்டு இந்த பேப்பரால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ கீழே வந்துட்டு பெண்ட் ஆகுது. இப்போ இதுவே இந்த பேப்பரை ஒரு விதமாக இந்த சி மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த சி ஷேப்புக்கு மேலே இந்த லோடை வைக்கிறப்ப இந்த லோடு வந்து அதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்போது ரெண்டு சி ஷேப் எடுத்துப்போம். இந்த ரெண்டு சி ஷேப் வந்து நான் பேக் டு பேக் நான் ஒட்டினேன் அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்ம ரயில்வே ட்ராக்கில் பார்த்துருக்கிற ஐ ஷேப். இந்த ஐ பீமில் மேலேயும் கீழேயும் இருக்கிறது வந்து ஃப்ளாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சென்டரில் இருக்கிறத வந்து வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் பீம் இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் இந்த பீமை வந்துட்டு ஒரு ரெண்டு சப்போர்ட்டிங்கில் கொடுத்து நிப்பாட்டிட்டு நடுவில் நம்ம ப்ரெஷர் கொடுக்குறப்ப முன்னாடி சொன்ன மாதிரி கீழே வந்துட்டு பெண்ட் ஆகும். இப்போ பெண்ட் ஆகிறப்ப மேலே இருக்கிறத வந்துட்டு அவங்க கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் கீழே இருக்கிறத வந்துட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதே ரெக்டாங்குலர் பீமில் என்ன பண்ணுவோம், சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். நடுவில் ஃபுல்லாக வந்து குச்சியை வந்துட்டு வச்சுருவோம். இப்போ நடுவில் ஃபுல்லாக குச்சி இருக்குது. இப்போ இதை பெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த மேலே இருக்க குச்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று க்ளோஸாக வந்துட்டு பெண்டாக இருக்கும். அண்ட் கீழே இருக்க குச்சிகளாம் வந்துட்டு ஒன்னோட ஒன்று விலகி வந்துட்டு பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் குச்சியை வந்து எந்த டைரெக்ஷனில் எந்த டிஸ்டன்ஸில் வச்சுருந்தனோ அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் வந்து எந்த விதமான வேரியேஷன்ஸும் இருக்காது. அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்துட்டு அவங்க நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரல் ஆக்சிஸை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ஆக்ட் ஆகாது. இப்போது நம்மக்கிட்ட ஒரு மெல்லிசான குச்சி இருக்குது அப்படின்னா அதை உடைக்கிறது ஈஸி. இப்போ இதுவே அந்த குச்சி மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது இந்த பீமை வந்துட்டு நம்ம பெண்ட் ஆகாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பீமுடைய டைமென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று அதுக்கு ஏற்படுற மெட்டீரியல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் அதோட வெயிட் வந்துட்டு அதிகமாகும். இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு விதமான டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த நியூட்ரல் ஆக்சிஸில் வந்துட்டு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ஆக்ட் ஆகலை. ஸோ இந்த நியூட்ரல் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை எடுத்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மேலே அண்ட் கீழே ஃப்ளாஞ்சஸில் வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்ப நமக்கு வர ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஷேப். இந்த ஐ ஷேப்பு தான் வந்துட்டு நம்ம தினசரி வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ட்ராக்காக இருக்கட்டும், இந்த மேம்பாலங்கள், இந்த பாம்பன் பிரிட்ஜ், ஹவுரா பிரிட்ஜ், இந்த மாதிரி இடத்துலாம் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு சி ஷேப் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஐ ஷேப் அப்படின்னு சொன்னேன். இந்த சி ஷேப்பை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக உட்காரத்துக்கு யூஸ் பண்ணுற இந்த சேராக இருக்கட்டும், இந்த குக்கருடைய கைப்பிடி, பால் பாத்திரத்துடைய கைப்பிடி, இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு டைனமிக் லோட் ஆக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சி ஷேப் கைப்பிடி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த நம்ம பிடிக்கிறப்போ உட்காரப்போ அது வந்து பெண்ட் ஆகாமல் நமக்கு பாதுகாக்குது.